2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டலா நாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்களா? ஏயா யோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல வாயா வாயா. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் அஜித் குமார். பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக இது உங்களுக்கு ஒரு திறந்த கடிதம். உங்களைப் போன்ற ஒரு நல்ல நடிகர், உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சகோதரரின் ஆதரவுடனும் ஆசியுடனும் ஒரு பிரபல இயக்குனரும் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா என்பது என்னை போன்றவர்களுக்கு வாழ்வதற்கான போராட்டம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. எனது நெட்ஃபிக்ஸ் ஆவணப்படத்தின் வெளியீடு நான் மட்டுமல்ல, எனது ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் பலரால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. வாய்ப்பே கிடையாது. வணிக நிர்பந்தங்கள் மற்றும் பணப்பிரச்சினைகள் உங்களின் மறுப்பை கட்டாயமாக்கினால் அது புரியும். ஆனால் உங்களின் இந்த முடிவு எங்கள் மீதான உங்கள் தனிப்பட்ட வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்கள் வேண்டுமென்றே இவ்வளவு காலம் முடிவெடுக்காமல் இருப்பதும் வேதனை அளிக்கிறது. மன்னிச்சு விட்டுருக்கலாமேப்பா. முடியலையே மாமா, தலைக்கு சுருன்னு ஏறிடுச்சு. நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு உங்கள் சட்ட அறிவிப்பு இன்னும் அதிர்ச்சியளிக்கிறது. என்னெல்லாம் பண்ண போறாரோ? எங்களுடைய தனிப்பட்ட சாதனங்களில் எடுக்கப்பட்ட சில வீடியோக்களின் வெறும் 3 வினாடிகள் பயன்பாடு குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பிய அந்த வரிகளை படித்ததும் நாங்கள் திடுக்கிட்டோம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. அதுவும் சமூக ஊடகங்களில் ஏற்கனவே அதிகம் பகிரப்பட்ட BTS காட்சிகள் மற்றும் 10 கோடி ரூபாய் தொகையை கோரியது. 10 கோடி. ஒரு 20 ரூபா வாங்கிக்கலாம். அது முடியாது. உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்னிலையில் ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் மேடையில் இருக்க நீங்கள் சித்தரிக்கும் பாதி நபராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளர் பேரரசராக மாறுவாரா? பேரரசரின் கட்டளையிலிருந்து ஏதேனும் விலகல் சட்டரீதியான மாற்றங்களை ஈர்க்குமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மூடிக்கிட்டு இரு. உங்கள் சட்டப்பூர்வ அறிவிப்பை நான் பெற்றுள்ளேன். அதற்கு சட்டப்பூர்வமான வழிகளில் நாங்கள் பதிலளிப்போம். நாம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது. பதிப்புரிமை கோணத்தில் நீதிமன்றங்களில் நியாயப்படுத்தப்படலாம், ஆனால் அதற்கு ஒரு தார்மீக பக்கமும் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா. படம் வெளியாகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் உலகத்தின் முன் முகமூடியை அணிந்து கொண்டு யாரோ ஒருவர் இந்த கேவலமாக தொடர்வது நீண்ட நாட்களாகிவிட்டது. வெளியீட்டிற்கு முன் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஏற்கனவே சில ஆறாத வடுக்களை ஏற்படுத்தியுள்ளன. படம் பிளாக்பஸ்டர் ஆன பிறகு உங்கள் ஈகோ மிகவும் பாதிக்கப்பட்டது என்பதை திரைப்பட வட்டாரங்கள் மூலம் அறிந்தேன். ஈகோ அப்படின்னு தாந்தான் இறங்கி வராம ஒரு அடமெண்டா எப்படி சொல்றது, இந்த படத்தின் பிலிம்ஃபேர் 2016 தொடர்பான விருது விழாக்கள் மூலம் அதன் வெற்றியின் மீதான உங்கள் அதிருப்தி சாதாரண மனிதராலும் உணரக்கூடியதாக இருந்தது. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. மரியாதை மற்றும் கண்ணியம் போன்ற விஷயங்களில் பெரிய மனதுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன் நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா. தமிழ்நாட்டு மக்களோ அல்லது சரியான மனசாட்சி உள்ள எவரும் இத்தகைய கொடுங்கோன்மையை உங்களை போன்ற ஆளுமையில் இருந்து வந்தாலும் பாராட்ட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.
நீங்கள் சில பொய்யான கதைகளை புனையலாம் மற்றும் பஞ்ச் வசனங்களுடன் அதை பேக் செய்து உங்கள் அடுத்த ஆடியோ வெளியீட்டிலும் வழங்கலாம், ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இடிச்சவாயங்களா? இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் எடுபடாது. உங்கள் சொற்களஞ்சியத்தில் ஷாடன்ஃப்ராய்டு என்ற ஒரு ஜெர்மன் வார்த்தையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன், மேலும் அந்த உணர்ச்சியை இனி எங்களுடன் அல்லது யாருடனும் நீங்கள் சுவைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு? அதான் கிரிஞ்சி பூமர். ஸ்ப்ரெட் லவ் செய்வது முக்கியம். என்றாவது ஒரு நாள் நீங்களும் அதை சொல்லாமல் முழுமையாக செய்ய முடியும் என்று நம்புகிறேன். பிரார்த்தனை செய்கிறேன். Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன்.